இவ்வளவுதாங்க ஹேர் வந்து இது பண்றது. ஸோ இப்போ இது ஒரு தனி லேயர். ஸோ இப்போ இது 2 பார்ட்டாக நம்ம கலரை வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு ஒரு கலர், இந்த சைடு ஒரு கலர். இந்த சைடை நம்ம அப்படியே செலக்ட் பண்ணி ஃபெதர் வந்து ஒரு 150 ஃபெதர் 150 ஃபெதர் கொடுக்கும்போது என்ன பண்ணால் அந்த கலர் கொடுக்கும்போது நல்ல ரெடியூஸ் ஆகும் கலர். நான் ஒரு கண்ட்ரோல் யூ கொடுத்துக்கிறேன். ஸோ இது கலர் வந்து நான் இது பண்ணும்போது 2 கலர் வந்து நல்ல தனியாக அப்ளை பண்ண மாதிரி தெரியாது. ஸோ தனியாக நீட்டாக வந்து நல்லா தெரியும் அந்த கலர். ஸோ இப்போ ஒரு பக்கம் ஒரு கலரை ஏற்றிட்டேன். இந்த ஹேரெல்லாம் என்ன பண்ணலான்னா, இப்போ நான் இந்த பிளாக் கலர் ஹேரை வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஹேர் ஓரளவுக்கு வரைஞ்சாச்சு. நமக்கு தேவையான இடத்தெல்லாம் வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிடலாம். பிளாக் பண்ணிட்டு இந்த லேயரோட நான் இதை மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா, எரேசர் டூல் எடுத்துட்டு ப்ரஷ்ஷை வந்து ஓரளவுக்கு ஹார்ட்னஸாக வச்சுட்டு இந்த ஓரத்துலலாம் இதானதெல்லாம் நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். அப்படியே நமக்கு கலர் வந்து அந்த இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே ஓரத்தில் இது பண்ணி அப்படியே எடுத்துடலாம். இப்போ இன்னொரு லேயர் போட்டு இந்த லேயருக்கு பின்னாடி ஒரு லேயர் போடணும். இப்போ இந்த இடத்தெல்லாம் நம்ம பிளாக் கலர் ஹேர் வந்து கிரியேட் பண்ணணும். எந்தெந்த இடம்லாம் ஸோ எந்தெந்த ஹேர் எப்படி போயிருக்குதுன்ட்டு இந்த ஒரிஜினல் லேயர் வச்சுருக்குறோம். அதை பார்த்து நம்ம வந்து இது பண்ணிடலாம். இப்போ சும்மா அப்ரோச்மெண்ட்டாக பிளாக் கலர் ஹேர் வந்து அப்படியே நம்ம போடுவோம். இதுவும் லேசி வந்து ஆன் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு விஷயம் பிடிச்சிக்கோங்க, லேசி வந்து இருந்தால் தான் இந்த டீட்டெயில் வந்து வேக்கம் பேடில் கொடுக்க முடியும். இந்த லேசி நெசிமி ப்ரோ வந்து இல்லைன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஸோ அந்த ஹேர் இருக்கிற மாதிரியே நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும்.
இப்போ பிளாக் கலர் ஹேர் வந்து நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருக்கு. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் பிளாக் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இதுக்கு மேலே இந்த கலரை வந்து மேட்ச் பண்ணணும் நம்ம. ஸோ இப்போ இந்த சைடு ப்ளூ கொடுத்துருந்தோமா, இன்னொரு லேயர் போட்டு இந்த ப்ளூ கலரையே பிக் பண்ணி என்ன பண்ணுறோன்னா அதே மாதிரியே அப்படியே ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணும்போது அந்த கலர் பிளாக் கலர் வந்து பின்னாடி கொடுத்த மாதிரியே நமக்கு தெரியாது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கலரையே அப்படி பிக் பண்ணி ப்ரஷ் போட்டு இப்போ இந்த கலரை இந்த இடத்துல மேட்ச் பண்ணிட்டோம். அதே மாதிரி மறுபடியும் கீழே வந்து ப்ளூ. இப்போ இந்த கலரையும் மேட்ச் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே இந்த பேச்சஸ்லாம் இருக்கு. இந்த பேச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஸ்மட்ச் டூவில் போட்டுட்டு டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே இந்த பிளாக்கை வந்து அப்படியே ஸ்மட்ச் பண்ணிடுவோம். லேசி மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு இது கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஹேர் எல்லாமே வந்து நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா ஹேரையும் அப்படியே ஒரே இதாக மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் பண்ணிட்டு இப்போ இதுக்கு மட்டும் நம்ம வந்து இப்போ எனக்கு எந்தெந்த இடத்துலாம் கலர் வந்து லைட்டாக வேணுங்கிறத, இப்போ இந்த இடத்துலலாம் ஓவர் டார்க்காக இருக்குது, இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெதர் வந்து ஒரு 50 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு லேயருக்குள்ளே போயிட்டு நியூக்குள்ளே போயிட்டு லேயர் கட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டேன்னா இது மட்டும் தனியாக வந்துடும். ஸோ இதை மட்டும் நான் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். நான் ஒரு 68 வச்சுக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் ஏற்றிக்கிறேன்.
மறுபடியும் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வேறு ஏதாவது கலர்ஸ் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கண்ட்ரோலை பிடிச்சிட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். சாஃப்டான ப்ரஷ் ஏதாவது ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு கலர் பாண்ட் இது கொடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு லேயர் மட்டும் போட்டுக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் எதை வேணாலும் மல்டிப்புளாக ஏதோ ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் கலர் வேணுங்கிறத நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து எல்லோ கலர் வேணும், ஒரு ஆரஞ்சு டோன் மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி எல்லோ கலரை வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலரை சேஞ்சஸ் பண்ணால் கண்ட்ரோல் யூ கொடுத்து இந்த கலரை வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நீங்கள் லைட்டாக எரசர் டூலை வச்சு எந்த இடத்துல கம்மியாக வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து எரஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இந்த சைடு. ஸோ இதுலேயே இன்னும் ஏதாவது கலர் வேணும்னா கூட நம்ம அப்படியே கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் பிங்காக வேணும் இல்லை கொஞ்சம் ரெட்டிஷாக வேணும்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு லேயர் வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதை வந்து ஒப்பாசிட்டி கம் பண்ணி ஸோ இப்படி கூட நம்ம கலர் நமக்கு மல்டிப்புளாக எப்படி வேணும் பார்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூ கொடுத்து தேவையான கலரை எப்படி வேணால் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எரசர் டூலை பிக் பண்ணிவிட்டு தேவையில்லாத இடத்துல எரஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விதமாக கொடுக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். விஷயம் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். நிறைய பேர் கேட்குறாங்க யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில், எனக்கு இவரை மாதிரி பண்ணணும், அதை எப்படி சொல்லுங்கள், அவரை மாதிரி பண்ணணும், அந்த ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணணும், இவங்கள மாதிரி பண்ணணும், நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அவங்கள விட நல்லாவே பண்ணலாம். விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் உங்களுக்குன்னு ஒரு க்ரியேட்டிவிட்டியை வந்து நீங்கள் உருவாக்கிங்க. இவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நிறைய நீங்கள் வந்து கலர்ஸ்லாம் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் சொல்கிறவங்கள விட ரிசல்ட் நல்லா கொடுக்கலாம். அவங்க அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது. அவங்களோட ஒர்க்கெல்லாம் பழைய ஒர்க்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரு நாள் 2 நாளோ இல்லை 1 மாதமோ 2 மாதமோ 1 வருஷமோ இல்லை பல வருஷமாக அதுக்காக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு அதை ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு டீட்டெயில் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸு, ஹார்ட் ஒர்க்கு, இன்ட்ரெஸ்ட்டு இது எல்லாம் இருந்தால் தான் நம்ம அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த ஹேர் கொடுக்குற இது. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஒரு வீடியோ ஃபுல்லாக என்னால் வந்து மேக் பண்ண முடியும். ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் ஃபுல்லாக பார்ப்பீங்களாங்கிறது எனக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்ட்டாக வந்து நிறைய விஷயங்களை சொல்லிடுறேன் நான். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் நிறைய அமௌண்ட் வரும் யூடியூப்பில் ஒன்றும் வரும்னு. ஒன்றுமே யூடியூப்பில் எதிர்பார்த்த அளவுக்குலாம் எதுவுமே வரல. யூடியூப்பில் ஓரளவுக்கு ஏதாவது வரும். நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கான இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஒரு சில ஆடு வரும்போது கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் ஓரளவுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். எனக்கு டவுன்லோட் மோஸ்ட்லி நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்கவுங்க விருப்பம் அதெல்லாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்ட்டாக நிறைய விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். ஒவ்வொரு தடையும் ஹேர் வீடியோ நிறைய போடுறேன்.
ஸ்மட்ஜ் பண்ணுறது நிறைய போடுறேன். எல்லாமே வந்து நீங்கள் கண்டினியூவாக வந்து பார்க்குற மாதிரி வீடியோ இனிமேல் ரெகுலராக கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.